السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي من على المسلمين بإنزال القرآن الكريم وتكفل بحفظه في الصدور والسطور إلى يوم الدين، وجعل من تتمة حفظه حفظ سنة سيد المرسلين، والصلاة والسلام على سيدنا ونبينا محمد الذي أوكل الله إليه تبيان ما أراده من التنزيل الحكيم. أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, குர்ஆன் சுன்னா தூய்மையான அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தின் காரணமாக கடந்த 13 ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய தாயியாக நான் செயற்பட்டிருக்கிறேன். அண்மை காலமாக இந்த ஜமாத்தை தலைமை தாங்கி வழிநடாத்தக்கூடிய சில தாயிகளினுடைய செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டுவதற்கு கடமைப்பட்டவர்கள், அந்த குர்ஆன் சுன்னாவையே குழி தோண்டி புதைக்கிற, மனோ இச்சையை மார்க்கமாக்குகிற, மக்களுக்கு தவறான ஃபத்வாக்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் அவதானிக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் எடுத்த முயற்சி என்னென்னு கேட்டால், இந்த விஷயத்தில் யார் தவறாக இருக்கிறாங்களோ, யார் பிழையான அடிப்படையில் ஃபத்வாக்களை வழங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள்ட்டே இந்த மாதிரியான மெசேஜை நாம் ஒரு சிட்டிங்கில் உட்கார்ந்து பேசுகிறோம். என்ன அடிப்படையில் பேசுகிறோம் தெரியுமா? இவங்க குர்ஆன் சுன்னாக்கு கட்டுப்படுவாங்க, குர்ஆன் சுன்னா வந்தால் இவர்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கிறது, இவங்க தவறான கொள்கையில் இருந்தாலும் மதுஹபுவாதிகளை போன்று தரீகா சவர்களை போன்று பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் வைத்து இந்த மெசேஜை எல்லாம் அவங்கள்ட்ட முன்வைக்கிறோம். ஆனால் அவங்க நடந்து கொண்ட விதத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக கீழ்த்தரமாக, எப்படி ஒரு தாய் நடக்கக்கூடாதோ அந்த மாதிரியான விதத்தில் தான் நடந்து கொண்டாங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால், அந்த சபைக்கு பாமரர்கள் சிலர்களை ஆயு கூட்டம், ஆயு சம்பந்தமாக நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ கூட்டிட்டு வந்தால் அவங்க சொல்லப்படுகிற விஷயங்களை கருத்து பரிமாற்றங்களை கவனிக்கிறதுல பிரச்சனை இல்லை. அதை பார்த்து எது சத்தியம் எது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தாராளமாக தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா இவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டால், அவர்களை கருத்தால் வெல்ல முடியாமல், ஆதாரத்தை வச்சு உடைக்க முடியாம அவங்கள தூண்டி விடுற வேலையை பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க தெரியுமா? நாங்க ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எவ்வளவு சிரமப்பட்டோம் தெரியுமா, நீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லலாமா என்கிற விதமாகத்தான் இவர்களினுடைய பேச்சுக்கள் அமைந்ததை அல்லாம, நாம வைக்கக்கூடிய வாதங்களுக்கு, எடுத்து சொல்லக்கூடிய ஆதாரங்களுக்கு தர்க்க ரீதியாக அவங்க சரியான அடிப்படையில் பதில் சொன்னாங்களான்னு கேட்டால் அப்படி சொல்லவே இல்லை. அப்போ என்னென்றால், அப்போ எந்த அளவுக்கு கேட்டால், அந்த சபையிலே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னதான் ஆய்வு பண்ணி உங்களுக்கு சில விஷயங்கள் சரியென்று பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியில் வைத்து நீங்கள் மக்களுக்கு தகவல் சொல்லும் பொழுது நீங்கள் படித்த நீங்கள் விளங்குற விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. மாற்றமாக இந்த ஜமாத்தினுடைய நிலைப்பாடு எதுவோ அதைத்தான் நீங்கள் மக்களுக்கு சொல்லணும். அப்படி இல்லை என்றால், அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை என்றா ஆய்வுல இருக்கம்னு சொல்லி நீங்க போய் சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அப்ப நாம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பய்யினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பய்யன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன். யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னதுதான் நேர்வழி என்று தெளிவானதன் பிற்பாடு யார் மறைப்பாரோ அவருக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் இருக்கிறது என்கிற அந்த குர்ஆனிய வசனத்தை பயந்து இவங்க தவறான அடிப்படையில் இருக்கிறாங்க. மக்களுக்கு பகிரங்கமாக இந்த கொள்கைகள் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம இந்த ஒரு பதிவை மேற்கொள்றோம். அதே நேரத்தில் அந்த ஜமாத்துக்குள்ள இருந்து கொண்டே நாம மக்களுக்கு சத்திய கொள்கையை நம்ம சொல்லி இருக்கிறோம். எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சகோதரர்கள் என்ன கூட அந்த ஜமாத்தினுடைய ஃபத்வாவுக்கு பொறுப்பாக போட்டிருந்தாங்க. அப்ப நிறைய சகோதரர்கள் கோல் பண்ணி கேட்கும் பொழுது நாம சத்தியத்தை தான் சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் இந்த மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான அடிப்படையில் கெடுபடிகளை போடுகிற பொழுது நாம இதுக்கு பிறகு இதுல பயணிக்க முடியாது. பயணிச்சோம்னு சொன்னா நாளை மறுமை நாள்ல சொர்க்கம் போறது கேள்விக்குறியாகிறோம் என்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் நாம இந்த ஜமாத்துல இருந்து வெளியேறோம். இவங்க பிழையான கொள்கையில் இருக்கிறாங்க, அசத்தியத்தில் இருக்கிறாங்க, நேர்வழியில இல்ல என்கிறத நாம போற போக்குல அடிச்சுட்டு போகல. இதுக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை வச்சு, ஏராளமான சான்றுகளை வச்சு தான் நாம நிறுவவிருக்கிறோம். இதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இதுல நாம இப்ப இந்த வீடியோவுல என்னென்ன விஷயங்களை சொல்ல போறோமோ அது மட்டும்தான் இருக்குது என்று நீங்க நினைச்சிடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், எக்கச்சக்கமான மார்க்க விஷயங்கள்ல விளையாடி இருக்கிறாங்க, கைவரிசைகளை காட்டி இருக்கிறார்கள், மக்களுக்கு தவறான ஃபத்வாக்களை வழங்கி இருக்கிறாங்க.
அந்த விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டதன் பிற்பாடு கூட அவங்க யோசிக்காம, இல்ல நாம ஜமாத்தினுடைய நிலைப்பாடு இதுதான், ஆரம்பத்தில் இருந்து எடுத்தது இதுதான், டிஎன்டிஜேல இருந்து எங்களுக்கு மெசேஜ் வர்ற வரைக்கும் நாங்க மாத்த மாட்டோம், அவங்க குர்ஆன் சுன்னாக்கு கொடுக்கிற மதிப்பை விட அவங்களோட பைலோவுக்கு தான் பெரிய அளவுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் நாம யோசிக்கிறோம், இவங்க மனிதர்களை இருக்கிற அந்த ஜமாத்தினுடைய உறுப்பினர்களை தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போறாங்களே, அவங்க அவங்கள சரியான அடிப்படையில் கைட் பண்ணப்பட வேண்டுமே என்கிறதுக்காக வேண்டித்தான் சில விஷயங்களை நாம உங்களுக்கு சொல்றோம். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அனைத்து விஷயங்களும் அனைத்து மக்களுக்கும் புரியாது. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்குது. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆழ்ந்து கூர்மையான சிந்தனையோடு பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு சில விஷயங்கள் புலப்படும். அதனால இப்ப நாம சொல்லவிருக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பச்சை பிள்ளைக்கும் வழங்குற மாதிரி எந்த ஒரு பாமரர்களும் தெளிவாக புரிந்து கொள்ளும் விதமான விஷயங்களை பார்த்து தான் நாம குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துல ஷோட்டாக நாம சொல்லவிருக்கிறோம். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை நாம கேட்டோம் மட்டும் வைங்க, கேட்கிற நேரத்துல ஸலவாத்து சொல்லணும் என்கிற விஷயத்தை நாம எல்லாருமே விளங்கி வச்சிருக்கிறோம். திருமிதி என்கிற நபிமொழி தொகுப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஹிம அன்ஃபு ரஜுலின், எவனிடத்துல நான் கூறப்பட்டு அவன் என் மீது ஸலவாத்து சொல்லலையோ அவன் நாசமா போகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு இடத்துல, எவனிடத்துல நான் சொல்லப்பட்டு என் மீது ஸலவாத்து சொல்லலையோ அவன் கஞ்சன் என்று ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஹதீஸ்ங்கிறது வெள்ளிலை மலை. ஒருத்தர் ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறாரு, பக்கத்துல நாம கேட்கிறோம், அல்லது இன்னொருத்தர் கேட்கிறாரு. அப்ப யாரு ரசூலுல்லாஹ்வோட பெயர் கூறப்படும் பொழுது அதனை செவிமடுப்பாரோ அவர் ஸலவாத்து சொல்லணும் என்கிறது தெளிவா இருக்கு இல்லையா? இதுக்கு பெரிய பெரிய விளக்கம் எங்களுக்கு தேவையா? தேவையில்ல. ஆனால் இந்த எஸ்எல்டிஜே டிஎன்டிஜேன்னு சொல்றாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ்வோட பெயர் கூறப்பட்டாலும் நீ ஸலவாத்து சொல்ல தேவையில்ல. ஏன் தெரியுமா? அதுக்கு அந்த ஹதீஸுக்கு வேற விளக்கம் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம நபிகள் நாயகம் அவர்கள் யாருக்கு கஞ்சன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, யார் நாசமா போகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த மாதிரியான நிலைக்கு தகுதியானவர்களாக மக்களை எல்லாம் மாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த ஹதீஸ் தெளிவா சொல்லுது என்னன்னு கேட்டால், ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வோட பேரை சொல்றாரு, அப்ப அதை இன்னொருத்தர் கேட்கிறாராக இருந்தால் கேட்கக்கூடியவர் ஸலவாத்து சொல்லணும், இது தெளிவு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அப்படி எல்லாம் சொல்ல தேவையில்ல சொல்லிட்டு நீங்க அதுக்கு அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் தெரியுமா, அந்த ஹதீஸை கூட அறிவிப்பாளர் வரிசையில சரி அப்படிங்கிற கருத்தை ஏத்துக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்ன தெரியுமா, நீங்க அத்தஹியாத்து ஓதும் பொழுது கடைசியில ஸலவாத்து சொல்லணுமா இல்லையா, அதைத்தான் இந்த ஹதீஸ் குறிக்குது. அதே போல பாங்கு துவா சொல்றதுக்கு முன்னால ஸலவாத்து ஓதணுமா இல்லையா, அதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுது அப்படிங்கிற விளக்கத்தை சொல்றாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, இந்த விளக்கம் எங்க இருந்து எடுத்தீங்க? இந்த விளக்கம் நான் சொன்ன ஹதீஸ்ல இருக்குதா? அப்படி ரசூலுல்லாஹ் வேற எங்கேயாவது எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறாங்களா? அப்ப ஒன்றுமே இல்லை. இவங்களாக மன இச்சைக்கு ஏற்றவாறு அந்த ஹதீஸை எல்லாம் வளைக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம். அதற்கு என்னமாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பாருங்க, புகாரில 8வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்கிறது 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், முஹம்மது நபி அவர்கள் இறைவனுடைய தூதர் என்று உறுதியாக நம்புவது, இதுதான் இஸ்லாத்தினுடைய முதலாவது தூண் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இந்த செய்தியை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வரும் பொழுது அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்றுதான் சொல்லணும். இப்ப இந்த கலிமால ரசூலுல்லாஹ்வோட பேர் வருதில்ல, அந்த பேர் வந்தால் கண்டிப்பாக ஸலவாத்து சொல்லணும் என்றால் அப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்றுதானே சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்படி சொல்லி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் என்றா, ரசூலுல்லாஹ்வோட பேரை சொன்னாலும் நீங்க ஸலவாத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நாம என்ன கேட்கிறோம் தெரியுமா, இந்த ஹதீஸ்ல ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வோட பேரை சொல்லும் பொழுது அவர் ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத்து சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை என்கிற கருத்து வருது. ஆனா நம்ம ஆரம்பத்தில் எடுத்துக்காட்டணும் இல்லையா, அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, அது ஒருத்தர் ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறாரு,
இன்னொருத்தர் கேட்கிறாரு. அப்ப கேட்கிறவருக்குரிய கடமை என்ன தெரியுமா? அவர் வந்து ஸலவாத்து சொல்லணும். அப்ப ரசூலுல்லாஹ்ட பெயர் சொல்லப்படும் பொழுது அதனை யாரு கேட்பாரோ அவர் ஸலவாத்து சொல்லணும்ங்கிறது நான் ஆரம்பத்தில் எடுத்து காட்டிய ஹதீஸ். ஆனா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? யார் வந்து ரசூலுல்லாஹ்ட பெயரை சொல்லுவாரோ அவர் வந்து ஸலவாத்து சொல்ல தேவையில்ல என்கிற கருத்தை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை வச்சுக்கொண்டு அப்ப ரசூலுல்லாஹ்ட பெயரை கேட்பவர் கூட ஸலவாத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றதா இருந்தா பாருங்க ஹதீஸை வந்து எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல நீங்க பாங்கு துஆல பார்க்கலாம். இவங்க காட்டுற ஆதாரம் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா. இது வந்து பாங்கு துஆ. இந்த பாங்கு துஆ சொல்லும் பொழுது யாராவது வந்து ஆத்தி முஹம்மதன் ரசூலுல்லாஹ்ட பேர் வந்து இருக்குது ஸலவாத்து சொல்லணுமாக இருந்தால் ஆத்தி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வஸீலா என்று நாம யாருமே சொல்றல்லையே. அப்ப அதனால வந்து ரசூலுல்லாஹ்ட பேரை கேட்டாலும் ஸலவாத்து சொல்ல தேவையில்ல என்கிறதுக்கு வந்து இந்த ஹதீஸை வந்து ஆதாரமா காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வந்து சொல்றாங்க. என்ன ஹதீஸ் கேட்டா ஹந்தக் போர்க்களத்தின் பொழுது நபி தோழர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில ஒரு வாசகம் சொன்னாங்க. என்ன வாசகம் என்று கேட்டால் நஹ்னுல் லதீன பாயஉ முஹம்மதன் அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா. நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையில் அறப்போர் புரிவோம் என்று இந்த முஹம்மது அவர்களிடத்தில் நாங்கள் பையத் செய்திருக்கிறோம் என்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இப்ப இந்த ஹதீஸை காட்டி பாத்தீங்களா? நபித்தோழர்கள் சொல்லும் பொழுது அதே போல பாங்கு துஆவின் பொழுது முஹம்மதுங்கிற வார்த்தை மட்டும்தான் வருது. அப்ப ஸலவாத்து சொல்லணும்னா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்லி அந்த ஹதீஸையும் இந்த ஹதீஸையும் தப்பும் தவறுமாக முடிச்சு போட்டு மக்களுக்கு தவறான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நாம என்ன கேட்கிறோம்டா ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ்ங்கிறது ஸலவாத்து ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறாரு, பேசுறத இன்னொருத்தர் கேட்கிறாரு. கேட்கிற ஆளுக்குரிய கடமை என்னன்னா அவர் ஸலவாத்து சொல்லணும். அதுதான் அந்த ஹதீஸ் சொல்லுது. இப்ப நீ இவங்க ஆதாரமா எடுத்து காட்டுறாங்க இல்லையா? இந்த ஹதீஸ் எல்லாம் எதை சொல்லுவது தெரியுமா? இது வந்து ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ்ட பேரை சொல்லும் பொழுது அவரே வந்து ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஸலவாத்து சொல்லணுமா என்று கேட்டால் வந்து சொல்ல தேவையில்லைங்கிற கருத்தை சொல்லுது. அப்ப இது வேற அது வேற. அப்ப அதை வந்து சம்பந்தம் இல்லாம இங்க முடிச்சு போட்டு மக்களை வந்து ஸலவாத்து சொல்ல விடாமல் தடுத்து மக்களுக்கு தவறான பாதையை வந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நீங்க அவதானிக்கலாம். இது வந்து முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னண்டா இப்ப வந்து தொழுகையினுடைய விஷயங்கள். தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பாக இந்த தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய எந்த தோழரா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்களோ அப்படித்தான் நம்ம தொழணும் என்கிறதுல வந்து நம்ம உறுதியா இருக்கிறோம். ஆனா அவங்க வந்து இன்றைக்கு இந்த தொழுகை விஷயத்துல வந்து விளையாடி வச்சிருக்கக்கூடிய நிலைகளை வந்து நாம வந்து அவதானிக்கலாம். என்ன விஷயம்னு கேட்டால் சுஜூது செய்யற நேரத்துல எங்களினுடைய இரண்டு குதிகால்களையும் இப்படி இணைச்சு வைக்கிறதா அல்லது வந்து பிரிச்சு வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்ப இதுல வந்து நம்ம இணைச்சுதான் வைக்கணும், இதுதான் வந்து நபிமொழி என்பதற்கு வந்து ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டா இப்னு ஹுசைமால பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொல்றாங்க ஃபகத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான மஇ அலா ஃபிராஷி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய விரிப்புல வந்து ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, வந்து ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற நேரத்துல அவங்க சொல்றாங்க فوجدته ساجدا راسا عقبيه مستقبلا باطراف اصابعه القبلة. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூது செஞ்சாங்க. சுஜூது செய்யும் பொழுது அவர்களினுடைய கால்களினுடைய விரல் நுனிகள் எல்லாம் வந்து கிபிலாவை முன்னோக்கி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் தங்களினுடைய இரண்டு கால்களையும் குதிகால்களையும் வந்து இணைச்சி வச்சிருந்தாங்க. இது வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய செய்தி வந்து நீங்க இப்னு ஹுசைமால வந்து பார்க்கலாம். இப்ப இது வந்து ஆதாரபூர்வமான செய்தி. ஏன்னா இந்த செய்தியை வந்து டிஎன்டிஜே பலகீனம் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. இப்ப பாருங்க, இப்ப ஹதீஸ் கலைங்கிறது வந்து சின்ன விஷயம் இல்லை. அது சம்பந்தமாக மக்களுக்கு நாம ஒரு தகவலை சொல்றதா இருந்தா எங்களுக்கு டீப்பான நாலேஜ் தேவை, கூர்மையான சிந்தனைகள் தேவை. அந்த மாதிரியான நுணுக்கமான சவர்கள் தான் வந்து இந்த துறையில வந்து களமிறங்கி மக்களுக்கு வந்து தகவல் சொல்லணும். ஆனா இவங்க நுனிப்புள் மேயிற மாதிரி மக்களுக்கு வந்து இந்த ஹதீஸை வந்து பலகீனமாக்கி ரசூலுல்லாஹ் எப்படி சுஜூது செஞ்சாங்களோ அந்த முறையை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய நிலைகளை வந்து நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த செய்தியை வந்து பலகீனம் என்று சொல்றதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஹதீஸ்ல யஹ்யா இப்னு அய்யூப் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறாரு. இந்த அறிவிப்பாளர் வந்து பலகீனம் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யஹ்யா இப்னு அய்யூப்ங்கிற ஆள் இருக்காருல்ல, அவர் வந்து பலகீனமான அறிவிப்பாளர். எந்த அளவுக்குன்னு கேட்டா முன்கருல் ஹதீஸ்ங்கிற அளவுக்குலாம் சொல்லி இருக்கிறாங்க. இமாம் இப்னு சஅத் சொல்றாங்க முன்கருல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் துறையில வந்து நிராகரிக்கத்தக்கவர், வெறுக்கத்தக்கவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
அதுபோல இமாம் தாருகுத்னி சொல்றாங்க ஃபி பஅதி ஹதீஸி இல்திராபுன், இவருடைய ஹதீஸுகள்ல சிலதுல வந்து இல்திராப் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, ஒன்று தெளிவாகலாம் இருக்காது அப்படிங்கிறத இமாம் தாருகுத்னி சொல்றாங்க. அதுபோல அபூபக்கர் அல் இஸ்மாயிலி அவங்க சொல்றாங்க லா யுக்தஜு பிஹி, இவர் வந்து ஆதாரம் எடுக்கப்பட மாட்டாது, இவருடைய செய்தி வந்து ஆதாரம் எடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க. அதுபோல இமாம் வந்து சாஜி சொல்றாங்க சதுகுன், அவர் வந்து உண்மை பேசக்கூடியவர் தான், எஹிமு ஆனால் தவறு இழைக்கக்கூடியவர், மாத்தி அறிவிப்பாரு அப்படிங்கிற செய்தியை இமாம் சாஜி சொல்றாங்க. இமாம் அஹமது சொல்றாங்க யகுலு யஹ்யபுனு அய்யூப், யஹ்யபுனு அய்யூபை பொறுத்தவரை யுக்தியு ஹதான் கதீரன், அவர் அதிகமான தவறு செய்யக்கூடியவராக இருந்தாருன்னு இமாம் அஹமது சொல்றாங்க. அதுபோல அபு அஹ்மத் அல் ஹாக்கிம், இமாம் ஹாக்கிம் இமாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இத ஹத்தஸ மின் ஹிஃப்லிஹி, அவர் வந்து தன்னுடைய மனனத்திலிருந்து அவர் அறிவிக்கும் போது யுக்தியு அதுல தான் தவறு பண்ணிடுறாரு. ஒமா ஹத்தஸ மின் கிதாபின், அவர் புத்தகத்திலிருந்து எடுத்து அறிவிச்சார்னா ஃபலைஸ பிஹி பஅசுன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறார். ஆனா இந்த செய்தியை மனனத்திலிருந்து தான் அறிவிக்கிறார். இந்த தகவல் வந்து தஹதீபுல் கமால்ல 31வது பாகம் 233வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தஹதீபுல 11வது பாகம் 164வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இவங்க சொல்ற நேரத்துல வந்து உண்மையிலே வந்து இவங்க இந்த மார்க்க விஷயத்துல வந்து அமானிதம் பேணக்கூடிய ஆக்களா இருந்தா இந்த அறிவிப்பாளர் தொடர்பாக யார் வந்து குறை சொன்னாங்களோ குறைய மட்டுமே வந்து காட்டுறாங்க. ஆனா நிறைய அறிஞர்கள் வந்து இவரை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறார்கள், புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள், அதையெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சாச்சு. அப்ப இவங்க வந்து குறை சொல்றாங்கல்ல, அந்த குறை சொன்ன அறிஞர்களை தாண்டி எத்தனையோ அறிஞர்கள் இவரை வந்து இந்த அறிவிப்பாளரை வந்து மிக மிக நம்பகமானவர் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இமாம் புகாரி வந்து அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், வந்து ஒரு அறிவிப்பாளர் வந்து எடை போடுறதா இருந்தா அவ்வளவு துல்லியமா வந்து எடை போடுவாங்க. மனுஷனுங்கிற அடிப்படையில் சில இடங்கள்ல வந்து தவறு வந்திருக்குது, அது வேற விஷயம். ஆனா வந்து அவர் பெரும்பாலும் வந்து சரியாத்தானே கணிப்பாரு. அந்த இமாம் புகாரி அவங்க சொல்றாங்க இந்த யஹ்யா இப்னு அய்யூப்ங்கிற அறிவிப்பாளர் இவர் வந்து நம்பகமானவர். அதே போல இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க சொல்றாங்க இவர் வந்து சதுகுன், உண்மையாளர் அப்படிங்கிற கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதே போல இஸ்ஹாக் இப்னு மன்சூர், இப்ராஹிம் அல் ஹர்பி, யஸீத் இப்னு அல் ஹைசம், இப்படியான அறிஞர்கள் எல்லாம் வந்து இவரை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, நம்பகமானவர் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து இவங்க சொல்ற மாதிரி பலகீனமான ஆளா இருந்தா இவரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இவர் அறிவிச்ச ஹதீஸை வந்து நாம பலகீனம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடா இருந்தா இவர் அறிவிச்ச ஹதீஸ் புகாரில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது, அதையெல்லாம் பலகீனம் என்று சொல்லி சொல்லணுமா இல்லையா? ஆனா இவங்க சொல்லல. என்ன விஷயம்டா, இவங்க மேலோட்டமா பார்த்தாங்க, பார்த்துட்டு வந்து மக்களுக்கு தவறான கருத்தை சொல்லிட்டாங்க. இப்போ சொன்னாலும் வந்து இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இது வந்து நான் வந்து புதுசா பேசுறேன் என்கிற ஒரு நிலை கிடையாது. இது வந்து அறிஞர்களால இதற்கு முன்னால இவர்களுக்கு சுட்டி காண்பிக்கப்பட்டது. அப்ப பட்டாலும் இவர்களினுடைய கடமை என்ன தெரியுமா தோழர்களே? உடனடியாக மன்னிப்பு கேட்டு அல்லது வந்து சொன்ன விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்லணும். நாங்க சொன்னது வந்து கரெக்ட் தான், அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வந்து சரி வராது, அது பொருந்தாது என்று வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. அப்ப பதிலும் இல்லை, திருத்தி அமைக்கக்கூடிய அந்த மனோநிலையும் கிடையாது. அப்ப சுஜூது செய்யும் பொழுது 2 குதிகால்களை சேர்க்கிறதே தான் நபி வழி. இவங்க எந்த அறிவிப்பாளர் பலகீனம் என்று சொல்லி சொல்றாங்களோ அந்த அறிவிப்பாளர் அறிவிச்ச ஹதீஸ் வந்து புகாரில இருக்குது, முஸ்லீம்ல இருக்குது. அப்ப இவர் அறிவிச்ச அந்த இப்னு ஹுசைமால வர்ற செய்தியை பலகீனம் என்று சொல்லி சொல்றதா இருந்தா புகாரி முஸ்லீம் அறிவிப்பாளர் ரீதியில வந்து இவர் அறிவிச்ச ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிற ஒரு நிலை வரும். அப்ப என்னண்டா மக்களுக்கு வந்து தவறான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 2வது விஷயம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா 3வது விஷயம் என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணமான ஆண்மகனுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டிய ஒரு விஷயம்தான் அவர் வந்து வலிமா கொடுக்கிறது. அந்த வலிமா வந்து எவ்வளவும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஆனா தாராளமாக கொடுக்கலாம் என்கிற கருத்தை வந்து இந்த SLTJ TNTJ போன்ற சகோதரர்கள் தாய்களும் ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து கூட கொடுக்கிறது சிறப்பு இல்ல, பரக்கத் குறைய அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இருந்தாலும் வந்து கொடுக்கலாம், அது வந்து ஹராம் இல்லை என்கிற நிலைப்பாட்டில் தான் இவங்க இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே பரக்கத் இல்லையா குறையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துவோம். ஆனா இவங்க ஏற்றுக்கொண்ட நிலைப்பாடு என்ன தெரியுமா தோழர்களே? அதாவது எவ்வளவு பெரிய அடிப்படையில வந்து வலிமா கொடுக்கலாம், அது வந்து ஹராம் இல்ல, அதே நேரத்தில் ஆடல் பாடல் கூத்து இருக்க கூடாது, இதையெல்லாம் வந்து இவங்க சொல்றாங்க. சரி, அப்ப இந்த வலிமாக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த வலிமாக்கு
எஸ்எல்டிஜியினுடைய நிர்வாகிகள் போகக்கூடாது, எஸ்எல்டிஜியினுடைய தாய்கள் போகக்கூடாது, ஏனென்றால் நாங்கள் கூடுதல் பக்குவத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. நாம் என்ன கேட்கிறோம்டா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒன்று என்ன தெரியுமா, இஜாபத்து தாவா, உங்களை வலிமாக்க அழைச்சா நீங்க பதில் சொல்றது, அதற்கு போறது உங்க மீது கடமை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஓமன் தரக தஅவத ஃபக்கத் அஸல்லாஹு வ ரசூலா, யார் அந்த வலிமாக்கு போகலையோ அவர் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செஞ்சிட்டார் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது ஓமை யஅஸில்லாஹு வ ரசூலஹு ஃபக்கத் வல்ல பலாலம் முபீனா, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாற்றம் செஞ்சிட்டாரோ அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்காரு, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன, வலிமாக்கு கூப்பிட்டா போங்க அப்படிங்கிறாங்க. எஸ்எல்டிஜே தலைமை தாய்க்கள் சொல்றது என்ன, இல்ல நீ அப்படியெல்லாம் போகக்கூடாது, நீ கூடுதல் பக்குவத்தோடு இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்க்கே பாடம் படிப்பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. அப்ப நாம என்ன கேட்கிறோம்டா, இப்படி சொல்றதுக்கு என்ன தலீல், என்ன ஆதாரம், நீங்க இந்த மார்க்கத்துல யாரு, உங்களுக்கு இந்த ரைட்ஸை எவன் தந்தா, அப்ப நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் சொல்லலாமா, இந்த மார்க்கத்துல நினைச்ச மாதிரி எல்லாம் விளையாடலாமா? அப்ப இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு பூரணப்படுத்தி இருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் முழுமையான சட்டதிட்டங்களை வழிகாட்டி இருக்கும் பொழுது, இவங்களாக இருந்து கொண்டு நிர்வாகிகளே நீங்க போகாதீங்க, தாய்க்களே போகாதீங்க, போனா நடவடிக்கை என்கிற ஒரு நிலை ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்ப என்ன நிலைப்பாடு தெரியுமா, இப்ப நிலைப்பாடு போகக்கூடிய ஆக்களை கூப்பிட்டு நாங்க அறிவுரை சொல்லுவோம். என்ன அறிவுரை சொல்லுவீங்க, போகக்கூடாது அறிவுரை சொல்ல போறீங்க. அப்ப யோசிச்சு பாத்தீங்களா, அப்ப அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு காட்டிய கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு விஷயத்தை கூட இவங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில ஒரு ஃபத்வாவை கொடுக்கிறதா இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு ஹராமான காரியத்தை செய்யறாங்க நாம யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு கேட்டா, இன்னும் சொல்ல போனா இவங்க சொல்ற மாதிரி இந்த வலிமாவை நம்ம எந்த அளவுக்கு குறைச்சு கொடுக்கிறோமோ அது அதிக பரக்கத்தானது என்கிற ஒரு கருத்தை சொல்றாங்கல்ல, அந்த கருத்து கூட நிஜம் தானா, அது உண்மையான கருத்து தானா அப்படின்னு கேட்டா அது கூட பிழையான கருத்து. ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டா, இவங்க காட்டுற ஆதாரத்தை பாருங்க. அலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருஹு மவுனா என்கிற ஒரு ஹதீஸை காட்டுவாங்க. எந்த நிக்காஹ் எளிமையான அடிப்படையில் இருக்குதோ அதுதான் மிகவும் பரக்கத்தானது என்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன, நிக்காஹ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப நிக்காஹ்ண்டா யோசிச்சு பாருங்க தோழர்களே, நிக்காஹ்ங்கிறது எது வரைக்கும் தெரியுமா, அது ஒப்பந்தம் வரைக்கும் தான். ஒப்பந்தம் முடிஞ்சிட்டா, ஒப்பந்தம் முடிஞ்சதன் பிற்பாடு போடப்படுற விஷயம் தான் வலிமாங்கிறது. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல பயன்படுத்துற வாசகம்ங்கிறது நிக்காஹ்ங்கிறது. அப்ப நிக்காஹ்ங்கிறது ஒப்பந்தம் வரைக்கும் தான். அப்ப அந்த ஒப்பந்தத்துக்குள்ள எங்களுக்கு என்ன செலவு இருக்குது, ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி சொல்லணும், எளிமையான அடிப்படையில செலவு செய்யப்படணும் என்கிற வார்த்தையை ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஒப்பந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே செலவு என்னண்டா, மஹர்ங்கிற ஒரே ஒரு செலவு மட்டும்தான். அந்த மஹரை பத்தி தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மஹரை கொடுக்கும் பொழுது உங்களை நீங்கள் சிரமப்படுத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எளிமையான அடிப்படையில மனமு உங்களுக்கு எது லேசா இருக்குதோ அந்த மாதிரி நீங்க மஹரை அமைச்சு கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் மஹரை பற்றி பேசிய ஹதீஸை சம்பந்தமே இல்லாம வலிமாக்கு கொண்டு போய் பொறுத்து இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இது யோசிச்சா விளங்குற ஒரு விஷயம் தான். நான் இன்னொரு ஆதாரத்தை பாருங்களே, ஹைரு சதாக்கி ஐசருஹு, மஹர்லே சிறந்தது எளிமையானதுதான் என்று ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை இன்னொரு ஹதீஸ் மூலமா விளக்கிட்டாங்க. அப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ்ங்கிறது மூடலா வருது, இப்ப நான் சொன்ன ஹதீஸ்ங்கிறது தெளிவா வருது. அப்ப முழுக்க முழுக்க மஹரை பற்றி பேசுகிற ஹதீஸ் அது. அப்ப நீங்க மஹரை கொடுக்கும் பொழுது உங்களை நீங்கள் சிரமப்படுத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றமாக உங்களுக்கு லேசா இருக்கிறத, உங்களுக்கு சிரமம் இல்லாத ஒன்றை பார்த்து நீங்க மஹரா கொடுங்க. அதுக்காக வேண்டி ₹1 2 கொடுக்கலாமா அப்படிங்கிறது இல்ல. மனமு நாம அல்லாஹ்க்கு பயந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது. அப்ப மஹரை பற்றி பேசுற ஹதீஸை சம்பந்தம் இல்லாம இவங்க வலிமாக்கு லிங்க் பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தெளிவா விளங்குற மாதிரி நான் இன்னொரு செய்தியை சொல்றேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அவுலிம் வலவு பிஷாத்தின், நீங்க ஒரு ஆட்டையேனும் வலிமாவா கொடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அவுலிம் வலவு பிஷாத்தின், வலவு என்கிற வார்த்தையை போட்டு சொல்றாங்க. வலவண்டா இது தக்லீல் அப்படின்னு சொல்லி அரபுல சொல்லுவாங்க. அதாவது ஒன்றை குறைச்சு காட்டுறதுக்கு, மினிமம் இதை சரி செய்யுங்க, மினிமம் இவ்வளவுத்தை சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது. இதற்கு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க, நீங்க நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், வலோ பிஷிக்கி தம்ரத்தின், பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டையேனும் கொடுத்து நீங்க நரகத்துல இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அப்ப அந்த ஹதீஸின் அடிப்படையில பேரிச்சம்பள துண்டத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அதை தாண்டி எதையும் கொடுக்க கூடாது, பேரிச்சம்பள துண்டை மட்டும்தான் கொடுக்கணும் என்று யாராவது பேசுறதா? அப்படி எந்த அறிஞராவது பேசியிருக்கிறாங்களா? அப்ப யாருமே பேசல. அப்ப இந்த மாதிரியான வாசக அமைப்புங்கிறது இனிமம் என்கிறத காட்டுறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அந்த ஹதீஸ்ல வந்து எங்களுக்கு தெளிவா விளங்குற விஷயம் என்னன்னா, ஒரு ஆடு இல்ல 1000 ஆடும் எங்களுக்கு வலிமாவை கொடுக்கலாம். ஆனால் கண்டிஷன் என்ன தெரியுமா? அந்த சபையில ஆடல் பாடல் கூத்து இருக்க கூடாது, வீண்விரையும் இருக்கக்கூடாது, மார்க்கத்துக்கு புறமான எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. அப்ப இதைத்தான் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது இவங்க வந்து சம்பந்தமே இல்லாம ரசூலுல்லாஹ் இன்னும் யோசிச்சு பாருங்களேன், நினைச்சிருந்தா ரசூலுல்லாஹ் வந்து அவ்வளவு அழகாக துல்லியமாக பேசக்கூடியவர்கள். அந்த நபிகள் நாயகம் நினைச்சிருந்தா ஒரே வார்த்தையை சொல்லிருக்கலாமா இல்லையா? இன்ன அவமல் வலிமத்தி பரக்கத்தன் ஐசருஹா மவுனா என்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம், வலிமாவை போட்டே சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் வலிமாவை பத்தி பேசல, ரசூலுல்லாஹ் பேசினதெல்லாம் மஹரை பத்தி. அப்ப மஹரை பத்தி பேசியிருக்கும் பொழுது இவர்கள் சம்பந்தமே இல்லாம இந்த வலிமாக்கு லிங்க் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப மனிதர்களுக்கு வந்து தவறான வழிகாட்டுதலை காட்டி செய்ய வேண்டிய கட்டாய கடமையை வந்து செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இன்றைக்கு SLTJ தலைமை தாய்க்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க என்கிற விஷயத்தை வந்து நாம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு மார்க்கத்தில் விளையாடி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு உலகமாக காமெடியான ஃபத்வாக்கள் எல்லாம் இந்த ஜமாத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. நிறைய தோழர்கள் வந்து பார்க்கறது இல்லை, யோசிக்கிறது இல்லை, தெரிஞ்சாலும் வந்து கண்டும் காணாமல் இருக்கிறோம், அல்லாஹ் மீது பயம் இல்லாமல் இருக்கிறோம். எந்த அளவுக்கு இவங்க கொடுத்த ஃபத்வாக்களை கொஞ்சம் பாருங்க. பெருநாளுக்கான பிறையை வந்து பார்த்துட்டோம், மகரிப் நேரத்தில் பார்ப்போம். பார்த்தோம்னால் எப்ப நாம பெருநாள் கொண்டாடணும்? அடுத்த நாள் காலையில வந்து நம்ம வளமையாக தொழுகிற டைம் 6:30, 7 மணி, 7:30 இந்த மாதிரி வந்து நாம வளமையாக செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுன்னா. ஆனால் இவங்க என்னென்று கேட்டால், இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஃபத்வா என்ன தெரியுமா? நீங்க வந்து பெருநாளுடைய பிறைய கண்டீங்களா, பிரச்சனை இல்ல, நீங்க மகரிப்லையும் பெருநாள் தொழுகை தொழலாம். இருக்குதானா? இருக்குது. எப்படி இருக்கிறது? ஒரு அசர் நேரத்துல ஒரு வாகன கூட்டம் வராங்க, அவங்க பிறையை பற்றிய செய்தி நேற்று பார்த்ததாக சொல்றாங்க. நேற்று பார்த்த செய்தியை கேட்டா ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? நீங்க நோன்பை விடுங்க, மகரிபுக்கு நேரத்துக்கு நீங்க திடலுக்கு போங்க, எல்லா மக்களையும் கூட்டுங்க, மகரிபுல தொழக்கூடாதுலாம் கிடையாது, இசாவுல தொழக்கூடாதுலாம் கிடையாது, இரவுல தொழக்கூடாதுலாம் கிடையாது. இல்ல, இரவுல தகஜத்திலும் தொழுகிறாங்க. அப்ப தொழுகிறதுக்கு தடை இல்லை தானே? அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு நாளினுடைய ஆரம்பம் வந்து என்ன ஆகுது? மகரிபுல இருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப நாளினுடைய ஆரம்பமாக மகரிபுல இருந்து ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்காமல் என்ன சொல்றாங்க? நீங்க நோன்பை விடுங்கள், மறுநாள் திடலுக்கு போங்கன்னு சொன்னா அதுக்கு இடையில எத்தனை மணி நேரங்கள் ஓடுது? பிறை பெற்ற செய்தி வந்துருச்சு, நேரம் எத்தனை மணி நேரம் ஓடுது? மகரிப் அசர்ல இருந்து அடுத்த நாள் சுபு வரைக்கும் எத்தனை மணி நேரங்கள் போச்சு? 7 மணி நேரத்தை எக்ஸ்ட்ரா சொல்லிருக்காங்க. 7 மணி நேரம். சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு ஃபத்வா எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? எப்படி ஃபத்வா? நீங்க மகரிப் நேரத்திலையும் பெருநாள் தொழுகை தொழலாம், ஒரு நாள் கழிச்சும் தொழலாம், ஒரு மாதம் கழிச்சும் தொழலாம். இது வந்து இந்த TNTJ SLTJ ஃபத்வா. இவங்க பிறை விஷயத்துல வந்து மக்களை வந்து எப்படி குழப்பி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து இப்ப நம்ம புதுசா சொல்ற விஷயம் இல்லை. இது வந்து கடந்த ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஃபத்வாக்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் வாபஸ் வாங்காம இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு தவறான கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பிழை என்று தெரிஞ்சால் அதனை திருத்தி அமைக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்குதா இல்லையா? ஆனா இதுவரைக்கும் அவர்கள் திருத்தி அமைக்கவே இல்லை. அப்ப இது ஒரு விஷயம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இந்த பிறை சம்பந்தப்பட்ட அந்த விவகாரத்துல பூந்தமல்லி என்கிற பகுதியில் வந்து இருக்கக்கூடிய கொள்கை சவர்கள் வந்து சரியான அடிப்படையில் நம்ம வந்து பிறையை கண்டுட்டோம், நாளைக்கு வந்து TNTJ சொல்றாங்களோ இல்லையோ, தலைமை சொல்றாங்களோ இல்லையோ, அல்லாவுக்கு கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு அவங்க பெருநாள் தொழுகை தொழுகிறாங்க. இந்த TNTJ தலைமை செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? உடனடியாக நடவடிக்கை. ஏப்பா நடவடிக்கை எடுத்தீங்க? அவங்க சரியாத்தானே செஞ்சாங்க, குர்ஆன் சுன்னாவை தானே செஞ்சாங்க. அது நாங்கள் குர்ஆன் சுன்னாவை கடைபிடித்தாலும் நடவடிக்கை எடுப்போம். பாத்தீங்களா எப்படி பேச்சு? குர்ஆன் சுன்னாவை கடைபிடித்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சரி, இதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தங்களுடைய சமுதாய மக்களுக்கு தொழுவிக்கும் பொழுது நீண்ட சூறாவை ஓதி தொழுவிச்சாங்க. ஒத்தர் வைத்து விலகிட்டு போனாரு. ரசூலுல்லாஹ்க்கு இந்த தகவல் சொல்லப்பட்ட உடனே முஆத் இப்னு ஜபல் அவர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. முஆத் அவர்களை நீங்கள் குழப்பவாதியான்னு கேட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் தொழுவிக்கிறதா இருந்தா நீங்க வந்து சுருக்கமா தொழுவீங்க, சின்ன சின்ன சூறாக்களை ஓதி தொழுவீங்க. ஏனென்றால் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருப்பாங்க, வயசானவர்கள் இருப்பாங்க, அதே போல வந்து பலகீனமானவர்கள் இருப்பாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு நடவடிக்கையா அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வே மார்க்கத்தை பின்பற்றிய ஒரு நபருக்கு எப்படி சொல்றாங்க தெரியுமில்ல? ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க போய் தொழு வைக்கிறோம், பெரிய சூறாவா ஓத வைக்கிறாருங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் நல்ல சூறாவா ஓத வைக்கிறோம், உனக்கு என்னப்பா கொல்ல, நல்லா உட்காந்து தொழ வேண்டியதானே அப்படின்னு சொல்லுங்கள. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? நீ குழப்பவாதியா அப்படின்னு கேட்டாங்க. குழப்பம் செய்றியா அப்படின்னு கேட்டாங்க.
மார்க்கத்தை பின்பற்றிய ஒருத்தருக்கு எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யலன்னு சொன்னா அதுலயே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதான் என்னுடைய விஷயம், அதான் அந்த பெருநாளுடைய மேட்ரு. இப்ப இந்த ஹதீஸை வச்சு தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொழுகையில வந்து பெரிய சூறா ஓதுறது வந்து தப்பில்லதானே, அவர் தப்பில்லாத ஒரு சரியான ஒரு விஷயத்தை செஞ்சும் ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்கன்னா குர்ஆன் சுன்னாவை கடைபிடித்தாலும் நாங்களும் நடவடிக்கை எடுப்போம். அதனாலதான் மார்க்கத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய விளையாடி வச்சிருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாலும் இல்ல நாங்க ஏற்குமாறாக விளங்குவோம்ங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறதுக்கு இதான் காரணம். அப்ப பாருங்க, இந்த ஹதீஸ் வந்து இவங்க சொல்ற மாதிரியா பேசுது. அந்த ஹதீஸ் சொல்றது வந்து தொழுவிக்கக்கூடிய இமாம்கள் வந்து சுருக்கமா தான் தொழுவிக்கணும், நீளமா தொழுவிக்க கூடாது என்கிற கருத்தை சொல்ற ஹதீஸை வந்து நாங்கள் நீளமாகவும் தொழுவிக்கலாம். அப்ப அவர் சரியா செஞ்சதாலதான் நடவடிக்கை என்றா அப்ப நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் என்றால் ஹதீஸை வந்து தப்பும் தவறுமா விளங்கி இந்த மாதிரி மக்களை வந்து ஃபுல்லா குழப்பி வச்சிருக்கிறாங்க. அதே போல பாருங்க, இவங்க எப்படியான ஃபத்வாக்கள் தெரியுமா, கேட்ட சிரிப்பு வர மாதிரி. இவ வந்து ஒருத்தர் வந்து 4:30 அல்லது 3 மணிக்கு வந்து இஸ்லாத்துக்கு வராரு, ரமலானுடைய மாசத்துல வராரு. இப்ப இவருக்கு நோன்பு கடமையா? ஆமா நோன்பு கடமை. எத்தனை மணியில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? அவர் 3 மணிக்கு வந்துட்டாரா, 3 மணியில இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம 6:30 வைங்கள மகரி தொழுக, அந்த 6:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலம் வந்து அவர் வந்து நோன்பு இருக்கணும் என்கிற ஒரு ஃபத்வா வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இது வந்து தெளிவா கேட்டீங்கன்னா, ஒருவர் இஸ்லாத்திற்கு வருகிறார், காலையில் நல்லா சாப்பிட்டு இருக்காரு, மதியம் நல்லா சாப்பிட்டு இருக்காரு, ஒரு 4 மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அவருக்கு அந்த நிமிடத்திலேயே நோன்பு ஃபர்லாகி விட்டது. அந்த நிமிடத்திலிருந்து அவர் நோன்பை கடைபிடிக்க வேண்டும். 1.5 மணி நேரம் தானே இருக்கு, 2 மணி நேரம் தானே, பிரச்சனை இல்லை, நோன்பு கடமை ஆகிவிட்டது. இது நோன்பை பொறுத்தவரைக்கும் இது சட்டம். குர்ஆனுக்கு மாற்றமான கருத்து இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிறானே, நீங்க ஃபஜ்ர்ல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அந்த குர்ஆன் வசனத்தை அப்பட்டமாக மீறி இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஃபத்வாங்கிறது மிக மிக மனோச்சையின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்களே. அல்லாஹ் கேட்கிறான், ஒமன் அபல்லு மிம்மன் இத்தபஅ ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேர்வழியை விடுத்து யார் மனோ இச்சையை பின்பற்றுவானோ அவனை விட மிகப்பெரிய வழிகேடன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறானே. அந்த குர்ஆன் வசனத்திற்கு 100% பொருந்தக்கூடியவர்களாக இந்த டிஎன்டிஜே எஸ்எல்டிஜே இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட கேட்கக்கூடிய ஃபத்வா, இன்னொரு ஃபத்வா பாருங்க. இப்ப பூஜை செய்யப்பட்ட உணவு ஹராமா ஹலாலா, இது வந்து பெரிய ஒரு அளவுக்கு வந்து சர்ச்சையா ஓடிக்கொண்டிருக்குது. இது வந்து இவங்களோட நிலைப்பாடுங்கிறது ஹராம், சரி அப்படியே வச்சுக்கோமே. இப்ப இவங்கள்ட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க, ஒரு உணவை வந்து பூஜை செய்யறதுக்கு முன்னால ஒருத்தர் தர்றதாக இருந்தால் அப்ப எங்களுக்கு சாப்பிடலாமா என்று வந்து கேட்கிறாங்க. இந்த டிஎன்டிஜேனுடைய தாய் என்ன சொன்னார் தெரியுமா? அந்நிய மதத்தவர்கள் இந்துக்கள் அவங்க வந்து ஏதாவது ஒரு உணவை உங்களுக்கு பூஜிக்கிறதுக்கு முன்னால தந்தாங்கன்னா நீங்க சாப்பிடலாம், அதுல வந்து பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் முஸ்லிம்கள் கந்தூரியோ அல்லது கத்தமோ கொடுக்கிற நேரத்துல அந்த மாதிரியான காரியத்தை செய்யறதுக்கு முன்னால உங்களுக்கு சாப்பாடு தந்தா நீங்க சாப்பிடக்கூடாது. அப்ப இந்துக்கள் தந்தா சாப்பிடலாம், முஸ்லிம்கள் தந்தா சாப்பிடக்கூடாது. என்னப்பா ஆதாரம்? ஆதாரமெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே மனோ இச்சை, எல்லாமே வந்து குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமானது. அப்ப இதையெல்லாம் நம்ம சொல்ற நேரத்துல தான் இவர்களுக்கு தாங்க முடியாமல் பார்க்கிறாங்க, இவரை வந்து எப்படிதான் ஜமாத்தோட்டு விரட்டுறது. இவன் ஒன்றே விரட்டுறதா இருந்தா பெண் குற்றச்சாட்டு வேண்டும், இல்லை என்றால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு வேண்டும். இந்த மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டும் அல்லாஹ்வுடைய உதவியால நம்ம மீது இல்லை. அப்ப அப்படி இருக்கும் பொழுதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் வந்து இந்த ரமதானுக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து ப்ரோக்ராம் போடுறாங்க. அந்த ப்ரோக்ராம் போடும்பொழுது நாம் என்ன சொல்லணும்னு கேட்டால், நம்ம அந்த இடத்துல வந்து ஃபெமிலியாக இருக்கிறோம், என்னோட ஒய்ஃபை வந்து விட்டுட்டு போகிறதுக்குரிய தனியாக விட்டுட்டு போகிறதுக்குரிய சூழ்நிலை இல்லை. அப்போ சொல்கிறோம் வந்து அந்த ஜமாத்தில் வந்து தாய்க்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவருக்கு வந்து பாடி பல தடவைகள் நம்ம சொல்கிறோம் வந்து மௌலவி அந்த இடத்துக்கு ரமலான் நிகழ்ச்சி போடாதீங்க, எனக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குது என்று நாம சொல்கிறோம். அப்போ சொல்கிற நேரத்தில் தான் அவர் என்ன ஒரு வார்த்தையை பாவிச்சாரண்டா, நீங்கள் வந்து இருந்தா இருங்க, இல்லை என்றால் பொட்டியை கட்டிட்டு போங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்கறதா இருந்தால் கேளுங்க, இல்லை என்றால் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதான் என்கிற வார்த்தையை சொல்கிறாரு. இதனை மற்ற நிர்வாகிகள் கண்டிப்பாங்க என்று பார்த்தா அடுத்த நாள் வந்து ஒரு டீமே வராங்க, ஒரு வேன் ஃபுல்லாக வராங்க. வந்து அந்த சபையிலிருந்து உட்கார்ந்து பேசின விஷயம் என்ன தெரியுமா? சம்பந்தப்பட்ட இந்த தாயை கண்டிக்காமல் இப்படியான ஒரு வார்த்தையை பாவிக்க கூடாது, ஒரு தாய்க்கு வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்றது அழகில்லை என்று அவருக்கு அறிவுரை சொல்வதற்கு பதிலாக அத்தனை பேரும் சேர்ந்து வந்து எங்களை கண்டிக்கிறாங்க. எப்படி நீங்க வந்து ஜமாத்தை கட்டுப்பட்டு போங்க. சரி, ஜமாத்தை கட்டுப்படலாம், கட்டுப்படாம இருந்த சரித்திரங்கள் இருக்குதா? நாம வந்து 13 ஆண்டு காலங்கள்ல ஏதாவது ஒரு பேட் ரெக்கார்டு இருக்குதா? எங்கேயாவது பயானுக்கு போட்டு இவர் போகல, ஏமாத்தினாரு, இந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னு ஏதாவது ஒரு கெட்ட ஒரு முன்மாதிரி இருக்குதா?
ஒண்ணுமே இல்லை, நாங்க முழுக்க முழுக்க பங்களிப்பு கொடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை பாவிச்சிருக்கிறார், இவர் கண்டனத்திற்கு உள்ளானவர் என்று தெரிந்தும் கூட அத்தனை நிர்வாகிகளும் பக்கசார்பாக அந்த தாயை யார் இந்த மாதிரி எனக்கு பேசினாரோ அவருக்கு சப்போர்ட்டிவா தான் நின்றாங்க. அப்ப என்னண்டா இவரை எப்படியாவது ஜமாத்துல இருந்து தூக்கணும், அகற்றணும், அதற்காக நிறைய பார்த்தாங்க. நாம அல்லாஹ்வுடைய உதவியால அந்த ஜமாத்துக்குள் இருந்து கொண்டே நாம இந்த மார்க்கத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மார்க்கத்தை மறைச்சது இல்லை. தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் கேட்பாங்களோ எல்லாருக்கும் நாம சொன்னோம். அப்ப இன்றைக்கு இந்த ஜமாத்திலிருந்து வெளியால வர்றதுக்கு காரணம் என்னண்டா, நாம் ஃபுல்லா முயற்சி எடுக்கிறோம், திருந்துவாங்க, குர்ஆன் சுன்னாக்கு கட்டுப்படுவாங்க. ஆனா இவங்க கட்டுப்படுற மாதிரி எல்லாம் இல்லை. இவங்க குர்ஆன் சுன்னாக்கு சரண்டர் ஆகிறவர்களை போன்று, ரெஸ்பெக்ட் பண்ணுவர்களை போன்று எங்களுக்கு விளங்கல்ல. அப்ப இதையெல்லாம் இவர்கள் பொது வழியில் பேசலாமா? ஜமாத்தை உடைக்க பார்க்கிறாங்க, ஜமாத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். எங்களுடைய கட்டமைப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இப்ப இதையெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? இந்த ஜமாத்தை உடைக்கணும், சிதைக்கணும் என்கிற ஒரு நோக்கம் இல்லை. இதை யார் தவறான அடிப்படையில் வழிநடாத்தி கொண்டிருக்கிறார்களோ அப்படியாப்பட்டவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு மாற்றீடாக நல்ல நாலேஜ் உள்ள, நல்ல புத்திசாலியான, நல்ல மார்க்க தெரிவுள்ள கொண்டு நாம அந்த இடத்துல நம்ம உட்கார வைக்க வேண்டும். அப்படியான சிறந்த தலைவர்களை நாம என்றைக்கு கொண்டு இந்த இடத்துல நாம நிப்பாட்டுறோமோ அன்றைக்கு தான் எங்களை சரியான அடிப்படையில் வழிநடாத்துவாங்க. அப்ப சிறந்தவர்களை நாம கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில தான், என்கிற ஒரு வேண்டுதலின் அடிப்படையில தான் இந்த தகவலை நாங்க மக்களுக்கு சொல்கிறோமே அல்லாம ஜமாத்தை உடைக்க பாக்குறாங்க, அது பாக்குறாங்க. நாங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. முதல்ல தோழர்கள், ஆதரவாளர்கள் இதை கேளுங்க. இந்த மாதிரி விஷயம் சுஜூதுல சேர்க்கணுமா இல்லையா? நீங்க சேர்க்க கூடாது என்றால் அதற்கு என்ன ஆதாரம்? நீங்க பலகீனம் சொல்லி சொல்றீங்களே, அது நியாயம் தானா? அதை நீங்க கேளுங்க. அதே போல ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல கூடாது என்று நீங்க தடுக்கிறீங்களே, காற்ற ஆதாரம் எல்லாம் சம்பந்தமே இல்லையே. அப்ப இதை நீங்க மக்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயமாக நீங்க கேட்டு அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு தோழர்களுக்கு, கிளை நிர்வாகிகளுக்கு, உறுப்பினர்களுக்கு, தாய்களுக்கு இருக்கிறது. இல்லை நாங்கள் கேட்க மாட்டோம், ஏதோ வாய்மூடி மௌடியாக இருப்போம் என்றால் தோழர்களை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் நாளை மறுமை நாளையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த ஜமாத்தில் நீங்க இணைஞ்சு கொண்டீங்க. எந்த அளவுக்கு கேட்டா நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க. ஆரம்பத்தில் இந்த SLTJங்கிறது நாம இப்படி இல்லை. எங்களுக்கு எதிராக யார் மறுப்பு சொன்னாலும் சரி உடனடியாக நாங்கள் அதாவது அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய, அவர்களுக்கு மறுப்பு பேசக்கூடிய ஒரு நிலையில நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தோம். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு சகோதரர் அப்துல் ராசிக் படையல் சம்பந்தமாக பூஜை செய்யப்பட்ட உணவு ஹராமா ஹலாலா இது சம்பந்தமாக பேசுவோமா அப்படின்னு சொல்லி பொதுவான விவாத அழைப்பை விடுத்திருந்தார். அப்ப விடுத்தா என்ன செய்யணும்? உங்களுக்கு திராணி இல்லை என்றால் ஏலாதண்டா சும்மா இருக்கணும். ஆனால் இந்த SLTJ ஜமாத்தை சார்ந்த ஒரு தாய் என்ன பதிவு போட்டாரண்டா, ஹாஜியார் குறுக்கால மறுக்கால ஓடாதீங்க, SLTJயோட மோதினால் அட்ரஸ் இல்லாம போவீங்க அப்படி என்றாரு. அப்ப சகோதரர் அப்துல் ராசிக் நேரடியாகவே விழிச்சு அந்த வீடியோ பார்த்தா பச்சை பிள்ளைக்கும் தெரியும் இது நம்மளைத்தான் கூப்பிடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் தெளிவா பேசினாரு. அப்ப பேசுறது பிற்பாடு கூட இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ரிப்ளையும் இல்லை. சரி, ரிப்ளை இல்லைண்டா அப்ப இவங்கட தாய் இன்னொருத்தர் இந்த பூஜை செய்யப்பட்ட உணவு ஹராம் தான் அப்படி என்று சம்பாந்துறையில பேசுறாரு. அந்த வீடியோவை எடுத்து வரிக்கு வரி கிளிகளின கிழித்து அதுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லி இருக்கிறார். அப்ப பதில் சொன்னா இந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன கடமை தெரியுமா? அவர் பேசினது பிழை, அவர் பேசினது மார்க்கத்துக்கு முரண் என்று மக்கள் மன்றத்துல தெளிவுபடுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்குதா இல்லையா? ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க பதில் சொல்லவே இல்லை. ஏனண்டா இவங்க ஆரம்பத்தில் இருந்த மாதிரி எல்லாம் இல்ல, மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சரியான அடிப்படையில கொண்டு போய் சேர்ப்பிக்கணும் என்கிற எந்த ஒரு நோக்கமும் மற்றவர்களாக ஏதோ வேறு சில நோக்கங்களுக்கு இருப்பவர்களை போன்றுதான் நமக்கு தெரிகிறது. அப்ப தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, கிளை தோழர்கள் அதே போல சகோதரர்கள், நீங்க இந்த ஜமாத்தை வளர்க்க வேண்டும். ஜமாத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செல்ல வேண்டும். குர்ஆன் சுன்னாவே மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொடுக்கிற ₹1 இருந்தாலும் அது பிரயோஜனமான அடிப்படையில அது செலவு செய்யப்படுகிறதா, மார்க்கத்தை சொல்வதற்கு அது செலவழிக்கப்படுகிறதா என்கிறதை எல்லாம் பார்ப்பது உங்க மீது கட்டாய கடமை. அப்ப என்னண்டா இந்த மாதிரி மார்க்கத்துல நிறைய விளையாடி வச்சிருக்கிறாங்க. இது நாம மொத்த கிளைகளையும் அதே போல மொத்த தோழர்களை நாம குறை சொல்லல. நிறைய தோழர்களுக்கு பல விஷயம் தெரியறது இல்ல. இவங்க சில முகமூடிய போட்டு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்காத, இதை பார்க்காத, அவன் சொல்றதை கேட்காத. எப்படி ஆரம்பத்துல காபிர்கள் அவங்களோட தரப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கு வக்காலுலா தஸ்மாஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை கேட்காதேன்னு அவங்க தடுத்தாங்களோ, அதே மாதிரி இவங்களுக்கு சிலாக்களை பிடிக்கலேண்டா அதை அவங்களோட வச்சுக்கொள்ளணும். ஆனால் அவர்கள் பேசக்கூடிய பயானை கேட்காத, அதை பார்க்காத, இதை பார்க்காத அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மடைமாற்றம் செய்து மார்க்கத்துல நிறைய விளையாடி வச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது முடிவல்ல, இது ஆரம்பம். இவர்கள் இன்னும் மார்க்கத்துல எவ்வளவெல்லாம் விளையாடி வச்சிருக்கிறாங்க.
எப்படியெல்லாம் வந்து குதர்க்கம் பண்ணியிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் தவறான ஃபத்வாக்களை வழங்கி இருக்கிறாங்கிறத வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் வரிசையாக வந்து அல்லாஹ் நாடினால் போடுவதற்கு நம்ம ஏற்பாடு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் கிளை தோழர்கள் முழிப்போடு இருங்க. நாம என்றைக்கும் வந்து இந்த சத்தியத்துல நேர்வழியில் இருக்கணும். யார் வந்து அதை விட்டும் தடம் புரள்வாரோ அவருக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டிய கடமைப்பாடு, அவர்களை மாற்றியமைக்க வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கிறது. கேட்கல என்றால், திருந்தல்ல என்றால், குர்ஆன் சுன்னாக்கு கட்டுப்படல என்றால் அந்த இடத்துக்கு நாம வந்து நல்ல தகுதி வாய்ந்த தலைவர்களை, வழிநடாத்தக்கூடிய நிர்வாகிகளை கொண்டு வருவது எங்களுக்கும் கடமையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் அனைத்து மனிதர்களும் சிறப்பான அடிப்படையில் வாழ வேண்டும். நாளை மறுமை நாளையில் நம் அத்தனை பேருக்கும் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.